TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதற்கு முதலில் தமிழர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்கிறார் கி. வீரமணி. இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 50% ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்கிறார் குருசுவாமி சுரேந்திரன். ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் உள்ள சகல சமூகங்களையும் சமத்துவமாக நடத்தப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார். 10 போக்குவரத்து சேவை சங்கங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிப்பதற்கு உறுதியளித்திருக்கின்றன. பெற்றோர் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர் அரசியலில் ஈடுபடுவதற்கு தகுதியில்லாதவர் என்று நினைப்பது பொருத்தமற்றது என்று நாமல் கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பதாக சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முதலில் தமிழர்களில் சகல தரப்பினரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்றும் ஒத்த கருத்துடையவர்களை ஒன்றிணைக்கும் பணியை திராவிடர் கழகம் செய்யும் என்று தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் திராவிடர் கழக தலைவருமான கி. வீரமணி கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தரப்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதை அவர் வரவேற்றார். தமிழர் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் நினைவு பேருரையை நிகழ்த்துவதற்கு யாழ்ப்பாணம் வந்திருக்கும் அவர் டான் தமிழொலி தொலைக்காட்சியின் ஸ்பாட்லைட் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதற்கு முதலில் தமிழர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டும். அப்போது தீர்வு காண்பது சாத்தியம் என்கிறார் கி. வீரமணி. தமிழ்நாடு இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இரு நாடுகளின் அரசாங்கங்களும் பேசுவதை விட இரு நாடுகளின் மீனவர்களும் பேசுவது பொருத்தமானது. இரு தரப்பு மீனவர்களும் தங்களுக்குள் பேசி விட்டுக் கொடுப்புகளை செய்து இந்த நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவது நல்ல விடயம். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் போது எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து பெரும்பான்மை இனத்தவர்கள் பயப்பட வேண்டும். இதன் மூலம் எமது செய்தி சொல்லப்பட வேண்டும் என்று திராவிட கழக தலைவர் அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார். வீரமணி இன்று பிற்பகல் 3 மணிக்கு யாழ்நகர் ட்ரிமர் மண்டபத்தில் அமிர்தலிங்கத்தின் 97வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நினைவு பேருரை நிகழ்த்துகிறார். இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 50% ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினதும் டெலோ கட்சியினதும் பேச்சாளருமான குருசுவாமி சுரேந்திரன் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் கூறியிருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப்போவதில்லை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் தமிழ் மக்களின் தேர்தல் பலத்தை வெளிக்காட்டுவதற்கு இது மகத்தான ஒரு சந்தர்ப்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 5,93,000 வாக்குகள் இருக்கின்றன. வன்னி மாவட்டத்தில் 3,06,000 வாக்குகள், வடமாகாணத்தில் மொத்தமாக சுமார் 9 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் சுமார் 13 லட்சம் வாக்குகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தமிழ் பேசும் மக்களின் மொத்த வாக்குகள் சுமார் 22 லட்சம். எதிர்வரும் வாரங்களில் எமது வாக்கு பலத்தை நாம் காட்டுவோம் என்றும் குருசுவாமி சுரேந்திரன் கூறுகிறார். அடுத்து ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்டால் நாட்டின் உள்ள சகல சமூகங்களையும் சமத்துவமாக நடத்தப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார். நேற்றைய தினம் கிழக்கு மாகாணத்தின் அக்கரைப்பற்றில் பாராளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா தலைமையிலான மக்கள் காங்கிரசின் 20வது மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த தடவை வாக்களிக்கும் போது என்னை பற்றி யோசிக்காதீர்கள், நாட்டை பற்றி யோசித்து வாக்களியுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொண்டார். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் எல்லோரையும் நான் சமத்துவமாக நடத்துவேன்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டது. அதை எனது அரசாங்கம் செய்யவில்லை என்றாலும் நான் அதற்காக முஸ்லிம் சமூகத்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு சடலங்கள் வலுக்கட்டாயமாக தகனம் செய்யப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இழப்பீட்டை வழங்குவதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அக்கரைப்பற்றில் கூறினார். நேற்று மாலை வரையில் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பாக 836 முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கின்றன. ஒரு சம்பவமே வன்முறையுடன் தொடர்புடையது என்றும் மற்றவை சகலதும் தேர்தல் சட்ட மீறல்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்தது. இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் உட்பட 10 போக்குவரத்து சேவை சங்கங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பதற்கு உறுதி அளித்திருக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தனியார் போக்குவரத்து சேவை சங்கங்களின் பிரதிநிதிகள் நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து திருப்தி தெரிவித்ததுடன் அண்மை கால நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை சுதந்திரமாக வாழ வழி சமைத்தமைக்காக ஜனாதிபதியை அவர்கள் பாராட்டியதாக ஜனாதிபதி செயலக ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குடும்ப ஆதிக்கம் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ ஒருவரின் பெற்றோர் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர் அரசியலில் ஈடுபடுவதற்கு தகுதியில்லாதவர் என்று நினைப்பது பொருத்தமற்றது என்று கூறியிருக்கிறார். பொதுஜன பெரமுன ராஜபக்ஷாக்கள் என்பதையும் விட அதை பரந்த நோக்கில் பார்க்க வேண்டும். எமது கட்சியின் மூலமாக சமூகத்தின் அடிமட்டத்தில் பல இளந்தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பதாக முன்னாள் வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு முருகேசு சந்திரகுமார் இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன அவர்களை நேரில் சந்தித்து தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தனவை சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரகுமார் கொழும்பில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் நம்பிக்கையும் பரஸ்பர தன்மையையும் சம உரிமையையும் கொண்ட அரசியல் தீர்வின் அவசியம் பற்றியும் சமகால நிலவரங்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் பற்றியும் கலந்துரையாடப்பட்டதாக சமத்துவ கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் அரசியல் அன்றாட பிரச்சனைகள், முக்கியமாக நிலம், காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனைகள் என்பன அடங்கிய மகஜரும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.